எஸ்டர்டே சம்மோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க் வந்து குரூப் 1 அண்ட் குரூப் 2 பிஓ டெட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே இருக்குது. டைம் அண்ட் ஒர்க் நேரமும் காலமும் செயின் ரூல் தான் பார்க்க போகிறோம். செயின் ரூல் என்னதுன்னா நேர்மாறல் எதிர்மாறல் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ ஒரு மணிலிருந்து வந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து 2 மணி 30 நிமிடம். அதே மணிலிருந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? A car travels 90 km in 2 hours 30 minutes. How much time is required to cover 210 km? இப்போ given என்ன? Distance வந்து time. Distance எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 90 கிலோமீட்டரு. டிஸ்டன்ஸ்னால் என்னது? தூரம். இது வந்து நேரம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 90 கிலோமீட்டரு. நேரம் வந்து 2 மணி 30 நிமிடம். 30 நிமிடம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் 210 கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது டேரெக்டாக இன்டேரக்டான்னு பார்க்கணும். இப்போ 90 கிலோமீட்டருக்கு வந்து 2 மணி நேரத்தில் 30 நிமிடத்தில் ரீச் ஆகுறாங்க. அதாவது 2 hours 30 minutes. 210 கிலோமீட்டரில் இப்போ எவ்வளோன்னு கேட்குறாங்க. 90 கிலோமீட்டர்ஸ் வந்து 2 hours 30 minutesனால் இப்போ கிலோமீட்டர் ரைஸ் ஆகும்போது டைமு வந்து சீக்கிரம் போயிடலாம். இப்போ இது வந்து இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான், தலைகீழ எழுதணும். இப்போ 210 டிவைடட் 90 இன்ட்டு இந்த ஹவர்ஸை வந்து மாற்றிக்கலாம், ஃபுல்லாகவே மினிட்ஸ்க்கு மாற்றிக்கலாம். இப்போ 1 hour ஈக்குவல் டு 60 seconds, 60 minutes. 1 hour வந்து 60 minutes. அப்போ 2 hoursனால் 2 hourனா 2 இன்ட்டு 60. இப்போ 120. அங்கே ஒரு 30 இருக்குது. அப்போ 120 + 30னா 150 minutes. அப்போ நான் இங்கே 150 மாற்றிக்கிறேன், 150 minutesன்னு மாற்றிக்கிறேன். இப்போ 150 minutesனால் இப்போ 150. 0க்கு 0, 3 3s are 9, 5 3s are 15, 3 1s are 3, 7 3s are 21, 0, 7 5s are 35. 350. இது வந்து 350 நமக்கு மினிட்ஸ் கிடைக்குது. நம்ம எதில் மாற்றோம்னா இதே மாதிரி ஹவர்ஸு மினிட்ஸில் மாற்றணும். அப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், 350-ஐ 60ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். எத்தனை டைம்ஸ் வரும்? 560 300, 50 ரிமைண்டர். இந்த கோஷன்ட்டை இந்த கோஷன்ட்டு இது வந்து ரிமைண்டர். இப்போ இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா இதை வந்து ஹவர்ஸு, இது வந்து மினிட்ஸ். இப்போ ஆன்சர் வந்து 5 hours 50 minutes. 5 மணி 50 நிமிடம். செகண்ட் சம்மு. 8 ஆப்பிள்களின் விலை ₹56 எனில் 12 ஆப்பிள்களின் விலை என்ன? If the cost of 8 apple is ₹56, then the cost of 12 apple is. இப்போ given என்ன? ஆப்பிள், இது வந்து ரேட்டு. எத்தனை ஆப்பிள்? 8 ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆப்பிள் கொடுத்துருக்காங்கன்னா 8 ஆப்பிளோட ரேட் வந்து 56. நெக்ஸ்ட் வந்து 12 ஆப்பிளோட ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 8 ஆப்பிளோட விலை 56. அப்போ 12 ஆப்பிள் கூடும் போது எதுவும் என்னவாகும்? ஆப்பிளோட எண்ணிக்கை கூடும்போது ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான், நேர்மாறல். இப்போ நேர்மாறல்னா நம்ம எப்படி எழுதணும்? 12/8 இன்ட்டு 56. இப்போ கேன்சல் பண்ணால் 2 4s are 8, 4 3s are 12. நெக்ஸ்ட்டு 2 1s are 2, 2 2s are 4, 8 2s are 16.
8 3s are 24, remaining 2 684. இப்போ ஆன்சர் வந்து 84. இப்போ 12 ஆப்பிளோட ரேட்டு வந்து 84 rupees 84. நெக்ஸ்ட் அடுத்த சம்மு 7 மீட்டர் அளவில் துணியின் விலை rupees 294 எனில் 5 மீட்டர் அளவில் துணியின் விலை என்ன? If 7 meter cloth cost rupees 294, the cost of 5 meter of cloth is. இப்போ என்னென்ன given கொடுத்துருக்காங்க? cloth ரேட் விலை இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 7 மீட்டர் துணியோட ரேட்டு வந்து 294. 5 மீட்டர் நம்ம என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ என்ன வரும்? இது வந்து நேர்மாறலா எதிர்மாறலான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ 7 மீட்டர் துணியோட ரேட்டு வந்து 294. 7 மீட்டருடைய துணி வந்து 7 மீட்டர் வந்து 294. அப்போ 5 மீட்டரோட விலை என்னன்னு கேட்குறாங்க. அஞ்சு பை 7 இன்ட்டு 294. 4 7 7 4s are 28. ரிமைனிங் ஒன்று 2 7s are 50. ஆன்சர் 2 5s are 10. ரிமைனிங் ஒன்று 20 21. 210. ஆன்சர் வந்து 210. இப்போ 5 மீட்டருக்கு வந்து 210. இப்போ இங்கே 7 மீட்டருக்கு அதிகரிக்கும் போது ரேட்டும் அதிகரிக்கும். அப்போ இங்கே குறையும் போது இதுவும் குறையும். அதனால இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.